நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக டெல்லி சிபிஐ விசாரணைக்கு ஆஜராவதற்காக தவேக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக தவேக தலைவர் புறப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மூன்றாவது முறையாக சிபிஐ அதிகாரிகள் தவேக தலைவர் விஜயிடம் இன்றைய தினம் விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். சென்ற முறை தவேக தலைவர் விஜய் டெல்லி சென்றிருந்தபோது அடுத்தடுத்த 2 நாட்கள் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவரிடம் பல்வேறு கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் இது தொடர்பான ஆவணங்களையும் சமர்ப்பிக்க அவரிடம் அறிவுறுத்தப்பட்டிருந்தது தவேக தலைவர் விஜயிடம். இந்த நிலையில்தான் இந்த ஆவணங்களோடு தவேக தலைவர் விஜய் இன்றைய தினம் சிபிஐ அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக தவேக தலைவர் விஜய் காரில் புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கரூர் துயர சம்பவத்தில் 41 பேர் பலியான விவகாரம் தொடர்பாக தவேக தலைவர் விஜயிடம் ஏற்கனவே 2 முறை சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் இது தொடர்பாக 3வது முறையாக விசாரணை நடத்துவதற்காக மார்ச் 10ஆம் தேதி வர சொல்லி அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் கட்சி பணிகள் இருப்பதாக கூறி அவர் 15ஆம் தேதி வருவதாக கேட்டுக்கொண்டிருந்த நிலையில் இன்றைய தினம் அவர் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராவதற்காக புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராவதற்காக டெல்லியில் இருக்கக்கூடிய தாஜ் மான்சிங் நட்சத்திர ஹோட்டலில் இருந்து தவேக தலைவர் விஜய் சிபிஐ தலைமை அலுவலகம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் 10 நிமிடங்கள் அளவில் விஜய் சிபிஐ தலைமை அலுவலகத்தை சென்றடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் விஜயிடம் 2 முறை விசாரணையானது நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் 3வது முறையாக விசாரணைக்கு ஆஜராக இருக்கிறார். இதற்காக நேற்று இரவு டெல்லி சென்றடைந்த தவேக தலைவர் விஜய் தாஜ் மான்சிங் ஹோட்டலில் தங்கியிருந்த நிலையில் இன்றைய தினம் தற்பொழுது விசாரணைக்கு ஆஜராவதற்காக விஜய் புறப்பட்டிருக்கிறார். 10:30 மணிக்கு விஜய் ஆஜராக வேண்டும் என்று சிபிஐ தரப்பில் உத்தரவிட்டிருந்தது. அதனை ஏற்றுக்கொண்டுதான் தற்பொழுது விஜய் அவர்கள் புறப்பட்டு இருக்கிறார். தாஜ் மான்சிங் ஹோட்டலில் இருந்து சிபிஐ அலுவலகத்திற்கு ஒரு 10 நிமிடங்கள் அளவில் சென்று விடலாம். இதன் காரணமாக தான் தற்பொழுது 10:15 மணி அளவில் விஜய் தாஜ் மான்சிங் ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு இருக்கிறார். அவருடன் ஆதவ் அர்ஜுனா, சி.கே. நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் சென்று இருக்கிறார்கள். அவர்களும் கூட சிபிஐ வரவேற்பறையில் தான் அவர்கள் இருப்பார்கள். மேலே விஜயிடம் தான் தனியாக விசாரணை நடத்தப்படும். கடந்த 2 முறை ஆஜராகியிருந்த விஜயிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. தாமதமாக வந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள், கூட்டத்தை கையாள மேற்கொண்ட நடவடிக்கைகள், கூட்டத்திற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருந்தன, மேலும் தவேக சார்பில் என்னென்ன குறைகள் இருக்கின்றன, மேலும் விஜய் இந்த விவகாரம் தொடர்பாக என்ன சொல்ல விரும்புகிறார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் விஜயிடம் கேட்கப்பட்டன. மேலும் விஜய் கூறும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆவணங்கள் ஏதும் இருந்தால் அதையும் தாக்கல் செய்யுமாறும் சிபிஐ உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் விஜய் 3வது முறையாக ஆஜராக இருக்கிறார். கடந்த 2 முறை அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் விஜயிடம் இன்றைய தினமும் கேள்வியானது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக கேள்விகளுடன் ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் தயாராக இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த விசாரணை இன்றுடன் நிறைவு பெறுமா அல்லது நாளையும் நடைபெறுமா என்பதை விசாரணை முடியும் போதுதான் சிபிஐ அதிகாரிகள் தெரிவிப்பார்கள். ஒருவேளை இன்னமும் விஜயிடம் கேள்வி கேட்க வேண்டும் என சிபிஐ அதிகாரிகள் நினைக்கும் பட்சத்தில் நாளையும் அவரை விசாரணைக்கு ஆஜராகுமாறு இன்றைய தினம் உத்தரவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்பொழுது கிளம்பி இருக்கக்கூடிய விஜய் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் சிபிஐ தலைமை அலுவலகத்தை சென்றடைய இருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.